வணக்கம் மக்களே. ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட கை இந்த பொசிஷனில் இருக்கா? உங்களோட எல்போ, ரிஸ்ட், ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாக மடக்கிட்டு இந்த பொசிஷனில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஃப்ளெக்ஸா சினர்ஜி. நான் உங்கள் ஞானவழி ரவிச்சந்திரன், எம்பிடி நியூரோ ஃபிசியோதெரபிஸ்ட். ஃப்ளெக்ஸா சினர்ஜி ஏன் வருது, எதனால் வருது, அதை எப்படி சரி பண்ணலாம்ன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் பிரெயின்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் பாதிக்கப்பட்டு எல்போ, ரிஸ்ட், ஃபிங்கர்ஸ் 3 பகுதியில் இருக்கிற மேல் தசைகளோட டோன் அதிகமாயிட்டு ஃப்ளெக்ஸா சினர்ஜியில் மெயின்டைன் ஆகும். இதனால் தேவையான அப்போ கை நீட்ட முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நமக்கு தேவையான ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ், உதாரணமாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து கையில் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, கடினமாக இருக்கும். இது நிரந்தர ப்ராப்ளம் இல்லைங்க. முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக டெவலப் ஆக முடியும். ஃப்ளெக்ஸா சினர்ஜிலேருந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அது என்னதுன்னு இப்போ பார்க்கலாம். ஆர்ம் வெயிட் பியரிங் ஆக்டிவிட்டீஸ், கைடட் எக்ஸ்டென்ஷன் ப்ராக்டிஸ், ஸ்லோ ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டீஸ், ரீச்சிங் டாஸ்க் வித் சப்போர்ட், ஃபங்க்ஷனல் மூமெண்ட் ட்ரைனிங், ரிதமிக் மூமெண்ட் பேட்டர்ன். ஃப்ளெக்ஸா சினர்ஜி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ப்ராப்பர் ட்ரைனிங், ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெவலப் ஆகலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.